ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பேர் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 30 அடி வேணும்னு கேட்டிருக்கீங்க. 30 அடி இல்லைங்க, இது ஒரு 35 அடி ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் ஒரு வீடு தாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 24 அடி ரோடு, நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் வாட்டர்லாம் ட்ரைனேஜ்லாம் போட்டு ஒரு கேட்டட் கமிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பில்டரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிடலாங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், 2 கார் பார்க்கிங் நிறுத்தலாங்க. அந்த அளவுக்கு 2 கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே LED ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க. வீடும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அற்புதமாகவே இருக்குங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹாலுங்க. இது ஹாலா இல்லை பார்ட்டி ஹாலான்ற லெவலில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் தாங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடிக்கு ஒரு 20 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. நல்ல LED ஸ்பாட் லைட்லாம் போட்டு உங்களுக்கு லைட் செட்டப்லாம் போட்டிங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்குது ஹாலு. ஸோ 2 ஜன்னல் வச்சு ஹால் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் 2 ஜன்னல் வச்சு, கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. ஒரு 12க்கு ஒரு 18ன்ற சைஸ்ல இந்த கிச்சனுங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இந்த கிச்சன். எல் டைப்ல கவுண்டர் டாப்பு, நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம். எல் டைப்ல உங்களுக்கு வந்து ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ல ஒரு ஜன்னல், அந்த சைட்ல ஒரு ஜன்னலுங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு தருதுங்க. இங்கிருந்து வந்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் டாய்லெட் தாங்க. இந்த காமன் டாய்லெட் இது காமன் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்ல இங்க வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இதில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் இருக்குது. 12க்கு 12 சைஸில் இந்த பெட்ரூம், ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்னிஷ் ஒர்க்லாம் சேர்த்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25 lakhs-ங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்க. இங்கே வாஷிங் வாஷிங் மிஷின் அது ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 5ன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது வந்து ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிறதுக்கு நல்ல அகலமான ஸ்டெப்ஸுங்க. நல்ல ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரைலிங் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினிஷ் ஆச்சுன்னா இந்த வீடு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே 2 பால்கனி இருக்குங்க. இது வந்து மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வருங்க. இந்த லாபி ஏரியா தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெஸ்ட் ரூமு. இது ரெஸ்ட் ரூமா இல்லை பெட்ரூமான்ற லெவலில் ஒரு 8க்கு ஒரு 12ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்ல சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல இந்த பெட்ரூம், நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. மேலே LED ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங், நல்ல ஒரு பெரிய கபோர்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு 14ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. நல்ல பெரிய பால்கனிங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவும் இருக்குங்க. ரோட் சைட் வியூ பார்க்கறதுக்கு பாருங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு கொண்ட ஒரு வீடு தாங்க இது, இந்த பால்கனி. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெட்ரூமா ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே LED ஸ்பாட் லைட்லாம் பண்ணி நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க. இதில் வந்து ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம். 8க்கு 9ன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வித் வந்து இதோட வென்டிலேஷனோட இருக்குங்க. இது வந்து பால்கனி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸும் நல்லா சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க. LED ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங்கு நல்லா அழகாகவே இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் லைக் கொடுங்க. இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். டாடா, சி யூ, பாய்.